மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாறுகின்ற தன்மை இருக்கோ இல்லையோ, இந்த தன்மை தான் மனிதனை மிக தாழ்வான நிலைக்கு அழைத்து செல்லும். அப்படி மாறாத தன்மையை கொண்டதாக நல்ல பண்புகள் நிறைந்தவனாக மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பண்புக்கு பேர் தான் வாய்மை, தபஸ், சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய மனம் மாறாமல் ஒரு கொள்கையிலே உறுதியாக நிற்பது. அந்த கொள்கை இல்லைன்னா சமயத்தின் வழியாக எந்த பயனையும் நாம் பெற்றுவிட முடியாது. அதனால் சமயத்தில் இருந்து இறையருளை சமயத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முயல்வோமே ஆயின் அந்த சமயத்தை பற்றிய ஒரு உறுதியான நிலைப்பாடுடைய நம்பிக்கையையும் உறுதியான ஒரு கொள்கையையும் நாம் அறிந்து உணர்ந்து அனுபவத்திலே பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினாலே தான் அந்த சமயத்திலே சொன்ன பலனை நாம் பெற முடியும், அந்த அனுபவத்தை நாம் பெற முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா நம்பிக்கை, அந்த கொள்கை. இப்போ பாருங்களேன், ஒருத்தருக்கு தொண்டு பண்ணுறார், அவருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறார். அற்புதமான ஒரு நல்ல எண்ணம். அன்னதானம் பண்ணுறதுல எந்த விதமான குறைச்சலும் இல்லை, நல்ல பலனை அது கொடுக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு 10 வருஷமாக போட்டுன்னு இருக்கார். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த அன்னதானத்தை பண்ண முடியாத ஒரு சூழல் வருது. இல்லை அவர் வேண்டின்றது நடக்கலை, இல்லை அவருக்கு விரும்பாத விளைவு அவருடைய குடும்பத்தில் ஏதோ நிகழ்ந்து விட்டது. அப்போ என்னாகும் அப்படின்னா, என்ன இந்த சாமிக்கு நான் எல்லாம் பண்ணேன், நமக்கு தான் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடுது அப்படின்னு தனக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தம் வரும். அந்த வருத்தத்தை தாண்டி செல்வதில் தான் ஆன்மீகத்தினுடைய பலம் இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் அந்த அன்னதானத்தை விடாது செய்வது. அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணத்தில் ஒரே ஒரு குணம் நல்ல குணத்தை நாம் கெடாத நம்ம பார்த்துட்டோம்னா அது மற்ற எல்லா நல்ல குணத்தையும் இழுத்துன்னு வந்துடும். ஒரு குணம் தீய குணத்துக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா மற்ற அதனோடு தொடர்புடைய எல்லா தீய குணங்களும் வந்துடும். மனிதன் பின்பற்ற வேண்டிய ஒரு நெடிய நல்ல குணம் எது? சேக்கிழார் மிக அழகாக சொல்லுகிறார், நீடு வாய்மை. ஒரு உண்மையை சொல்லுகிற பண்பு, ஒரு வழுவாமையாகிற பண்பு, ஒரு நிலைத்து உறுதியாக இருக்கக்கூடிய பண்பு, இந்த நம்பிக்கை பண்பு, அது தொடர்ந்து மனசில் நிற்கணும். அந்த இறை நம்பிக்கை கொஞ்சம் கூட வழுவக்கூடாது.